ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். கோட்டையை பிடிக்கப் போவது யார்? தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பிலே உங்களை சந்திப்பதை மகிழ்ச்சி. ஒவ்வொரு தொகுதியிலையும் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. ஏற்கனவே இங்கு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பை நம்ம கள ஆய்வு செய்து பல விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கோம். இப்போ அதுவும் இதுவும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது தான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் பார்க்குறோம். களத்திலிருந்து ஆய்வு செய்த திரு தியானேஸ்வரன் நம்மோடு இருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். இப்போ ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தொகுதியில் பல இடைத்தேர்தல்கள் நடந்திருக்கு சமீபமாக பார்த்தோன்னா. ஏன்னா EVKS இளங்கோவனுடைய மகன் திருமகன் ஈவேரா இருந்தார். 2021 அவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் இறந்து போனார். அப்போ 66.56% வாக்கு பதிவாயிருந்தது. அதில் அவர் வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் 2023 அவர் இறந்த பிறகு நடந்த இடைத்தேர்தலில் EVKS இளங்கோவன் அந்த ஈரோடு தேர்தலில் தான் பட்டியலை அடைக்கிறது அப்படிங்கிறத புது ஃபார்முலா திமுக அப்போ தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். பட்டி ஃபார்முலா. ஸோ அதில் அவர் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறதும், அப்புறம் அவரும் தவறிட்டார் அப்படிங்கிற 2025 ஒரு இடைத்தேர்தல் வந்தது. அதில் VC சந்திரகுமார், அவர் ஏற்கனவே தேமுதிகவில் இருந்து திமுகவுக்கு வந்தவர். அவர் VC சந்திரகுமார் போட்டியிட்டு 1,15,000 வாக்குகள் பெற்றது. அது 74% வாக்குகளை பெற்று அவர் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ 2021 2,27,000 வாக்காளர்கள் அப்பொழுது இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது அந்த SIR திருத்தத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 51,341 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது. சரிபார்த்து அதை நீக்கியிருக்கிறாங்க. இப்போ மொத்த வாக்காளர்களே 1,76,228 பேர் இருக்காங்க. அப்படிங்கிறத மனசில் வாங்கிட்டு நம்ம இந்த சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பை நம்ம பார்க்கலாம். கோபிநாத் பழனியப்பன் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிடுகிறார். மனோகரன் அதிமுக, தாண்டவமூர்த்தி நாம் தமிழர் கட்சியிலிருந்தும், விஜய் பாலாஜி தாவேகா கட்சியிலிருந்தும் போட்டியிடுகிறார்கள். நீங்கள் தேர்தலில் உற்று நோக்கியிருக்கீங்க, முந்தைய கருத்து கணிப்பும் பண்ணியிருக்கீங்க. தேர்தலுக்கு பிறகும் அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க. எப்படி இருக்குது சூழல்? யாருக்கு வாய்ப்பு? இந்த தொகுதி பார்த்தீங்கன்னா அதிமுக தான் வெற்றி பிரகாசமா இருக்குது. ஏன்னா வேட்பாளர் அறிவிக்கிறதுலேயே இழுபறி ஆரம்ப காலத்திலேயே. இது கூட்டணி கட்சி திமுக தான் போட்டியிடுச்சு. கடைசி சந்திரகுமார் தான் போட்டியிட்டு வென்றாரு கடைசி இதுல. அந்த தொகுதியில முதலிய சமூகம் அதிகமா இருக்கிறாங்க. அதனால முதலிய வேட்பாளர் கொடுப்போம் எதிர்பார்த்து ஏமாற்றாங்க. அது ஒரு பிரதிபலிப்பு இருக்கு. அதனால வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இவருக்கு தான் இருக்குது. மனோகரன் அஇஅதிமுக வேட்பாளர் இங்க நிச்சயமா வெற்றி பெறுவார். ஏற்கனவே சொன்னது மாதிரி 21 66% தான் வாக்கு விழுந்திருக்கு. ஆனால் இப்பொழுது 89.75% வாக்குகள் பதிவாயிருக்கு. ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி 51,000 வாக்குகளை நீக்கியிருக்காங்க. அப்படின்னா கூட அதிக அளவிலான வாக்கு சதவீதம் இது எந்த அளவுக்கு இளைஞர்கள், பெண்கள், இளம் பெண்கள் வாக்களிக்கிறதுல ஆர்வம் காட்டினாங்க, அவங்க யாருக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த புது வாக்காளர் மேக்சிமம் பாத்தீங்கன்னா 100% தாவைக்கு தான் போட்டிருக்கிறாங்க. யாரு பார்த்தாலும் தாவைக்கன்னு சொல்றாங்க. அது ஓட்டு வெளியே வந்ததும் தெரியும். ஏன்னா அவங்க நிறைய பேரண்ட்ஸையே மிஸ்லீட் பண்ணிக்கிறாங்க. ஓட்டு போட்டா நீங்க அதுக்கு தான் போடணுங்கிற மாதிரி. அவங்களே வேற வழி இல்லாம தலையாட்டிக்கு போய்க்கிறோம். பட் போட்டது என்னன்னு தெரியல. பட் பசங்களுக்காகவே பயந்து தாவைக்கன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை வச்சு யூகிக்க முடியாதுங்க. பட் இருந்தாலும் இந்த தொகுதி பழையபடி அதிமுக திரும்ப பெற்றது. அவங்கதான் ஜெயிப்பாங்க. அது கண்கூட தெரியுது அந்த தொகுதியில. ஏன்னா கூட்டணி தொகுதி கொடுத்தங்காட்டி தாங்க. கூட்டணி தொகுதி முதலியார் சமூகம் இதுதான். ஆனா இளைய சமூக வாக்கு கம்பல்சரி அதிகபட்சம் தாவேக்காக்கும், குறைந்தபட்சம் திமுகக்கும் அதிமுகக்கும் காங்கிரஸுக்கும் இருக்குது. இப்ப நீங்க ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு திமுக செய்த தவறாக நீங்க பார்ப்பது, ஜாதிய ரீதியாக அவங்க சரியான வேட்பாளரை தேர்ந்தெடுக்கல. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகுதியை காங்கிரஸுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. அதனால ஒரு சிக்கல். காங்கிரஸும் வேட்பாளர்களை ரொம்ப லேட்டா அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க சொல்றீங்க, அப்படித்தானே? கண்டிப்பாங்க. இதுதான் முக்கிய காரணம். உண்மை சொல்லும். தாவேக்கா அந்த பிரிக்கக்கூடிய இந்த வாக்கு இருக்குல்ல, நீங்க 100%
தவேக்காக தான், ஈவன் பேரண்ட்ஸை கூட அவங்க மிரட்டியிருக்காங்கன்னு. சாதாரணமாக இந்த வாக்குகள் யாருக்கு இத்தனை நாள் போயிட்டு இருந்தது? அதிமுகவுக்கா, திமுகவுக்கா, காங்கிரஸுக்கா? இங்க அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது வந்து போன 5 ஆண்டுலயும் 3 இடைத்தேர்தல் கண்டிருக்குது. அப்படிங்கும்போது ஓட் பேங்க் வந்து அதை வச்சு கால்குலேட் பண்ணும்போது திமுகங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் அதோட எதிர்த்தம் பாதி பிடுங்கிருந்ததுனாலும் அதிமுக மட்டுமே சிதறுதுங்க. பட் அதுல மாற்றுக்கிறதுக்கு பட் இருந்தாலும் கலநேரம் வந்து அதிமுக தான் சாதகம். ஆனா இடைத்தேர்தல் அதிகமா வந்ததுனால அங்க பணம் கொடுத்து விளையாண்டுக்கிறதுனால அந்த 3 இதை வச்சு நம்ம முடிவு பண்ண ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அவங்க ஓட்டத்தை நம்ம எடுக்கிறாங்கன்ட்டு. இப்போ தேர்தல் களத்தில் காங்கிரஸ் வந்து வாக்காளர்களுக்கு ஏதாவது பணம் கொடுத்துருக்காங்களா? அது அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனையாக இருக்கா? அந்த தொகுதி எப்படி இருந்தது? தேர்தலின் போது அந்த தொகுதி எப்படி இருந்தது? பணப்பட்டு கூட எல்லா கட்சியுமே கொடுத்துருக்கு. ஈவன் தாவக்கா கூட டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா புது கட்சி வந்த புதுசுல தன்னை நம்ப பணத்தை நம்பணும் இந்த கட்சியா தான் இருக்கு. நாம் தமிழர் ஆகிட்டு விஜயகாந்த் ஆகிட்டு வந்ததுல இதை பார்த்துதான் பண்ணாங்க. பட் இவங்க வந்து பணப்பட்டு கூட பண்ணிக்கிறாங்க. என்னன்னா கோபி தொகுதியில வந்து பணம் பண்ணல, பாதி தொகுதிக்கு பண்ணாம விட்டாங்க. பட் ஈரோட்ல தான் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே கொடுத்துக்கிறாங்க. பணம் கொடுக்காத கட்சி எதுவுமே கிடையாது. சரி, உங்களை பொறுத்தளவு ஈரோடு கிழக்கு யார்? மனோகரன் தான் முன்னிலையிலையா, இல்லை ஒரு டஃப்பான ஃபைட் இருக்குமா? எப்படி சொல்றீங்க நீங்க? இல்ல இதுல ஃபைட்டுங்கிறது கிடையாது. கண்டிப்பா மனோகரன் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்குங்க. ஆனா எது ஜெயிக்கிற விகித வாக்கு வித்தியாசம் குறைவா முன்ன பின்ன இருக்கலாம். பட் உறுதியா வந்து இவர் வெல்வாருங்கிறது நிச்சயம். ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, கோட்டையை பிடிப்பது யார் அப்படிங்கிற இந்த விஷயத்தில் நம்ம சொல்ல வேண்டியது, ஈரோடு கிழக்கில் அதிமுகவுடைய மனோகரன் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது கள ஆய்வில் ஈடுபட்ட திரு தியானேஸ்வரன் சொல்கிறார். காரணம் அவர் 2-3 விஷயங்களை சொல்கிறார். ஒன்று வந்து இது திமுகவிற்கு தான் இந்த தொகுதி கிடைக்கும். ஏற்கனவே சந்திரகுமார் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு இடைத்தேர்தலில். ஆனால் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. முதலியார் சமூகம் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க. அவர்களை வந்து அவங்க கன்சிடர் பண்ணல திமுக. அதை அப்படியே நைஸாக காங்கிரஸுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த ஒருங்கிணைப்பு, கூட்டணி ஒருங்கிணைப்புங்கிறது அந்த தொகுதியில் இல்லை அப்படிங்கிறதும், மனோகரனுக்கு அங்கே ஓரளவு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லப்படுகிறது. அதே போல் புதிதாக வந்த தாவேகா இப்பொழுதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்க பிரச்சாரம் எப்படி பேரண்ட்ஸே கூட மிரட்டி எல்லாம் வாக்கு அளிக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னால் கூட, போட்டியிடக்கூடிய முதல் தேர்தலையே அவங்க பணப்பட்டுவாடா கொடுத்துருக்காங்க. தங்களை நம்பாமல் பணத்தை நம்பிய ஒரு புது கட்சியாக மாற்றம்னு சொல்லிட்டு பணத்தை நம்பக்கூடிய கட்சியாக தாவேகா ஈரோட்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் தியானேஸ்வரன் பதிவு செய்கிறார். எது எப்படி இருந்தாலும் தாவேக்காவினரும் வாக்குகளை பிரிக்கிறாங்க. அப்படி இருந்தால் கூட அது வந்து ட்ரெடிஷ்னலாக தான் காங்கிரஸ் திமுகவுடைய வாக்குகளை தான் அதிகமாக பிரிக்கிறது, ஓரளவு அதிமுக வாக்குகளை பிரிக்கிறது. அதன் அடிப்படையிலும் கூட மனோகரன் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாக்கு அந்த வித்தியாசங்கிறது குறைவாக இருக்குமே தவிர மனோகரன் தான் வெற்றி பெறுவார் என்று சொல்கிறார். மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.